சில ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வந்துட்டு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் வாங்கி கொடுங்கன்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு இருந்தேன். அந்த மனுஷன் உன்னால நம்பி வாங்கி தர முடியாது, நீ பண்ண மாட்டே அப்படின்னு சொன்னார். நீங்கள் நம்பலை, நான் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாங்கிக்கிட்டேன். பட் வாங்கினதுலேருந்து அது சும்மா தாங்க இருக்குது. அப்பப்போ ஆரியன் தட்டி தொடச்சி அவனே வந்து அதில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னே தெரியல, வளையவே மாட்டேங்குதுங்க. என்ன வேலை வேணாலும் செய்கிறேன், ஆனால் அந்த பக்கமே போக மாட்டேங்கிறேன், ஏன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு கேக் ஆர்டர் இருந்தது. காலையிலேயே வந்துட்டு அதுக்கு பேக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொஞ்சம் குடித்தோம் நானும் ஆரியனும். அதுக்கப்புறம் தோசை ரொம்ப சிம்பிளாக தான், ஆர்டர்ஸ் இருக்க அன்றைக்கெலாம் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு பொடி தோசை போட்டு சாப்பிட்டோம். நேச்சுரல் லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்துட்டு வீட்டுக்குள்ளே எடுத்தது. ஃபஸ்ட்டு காமிச்ச கிளிப் வந்து நேச்சுரல் லைட்டில் விண்டோ பக்கத்தில் எடுத்தது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும் கேட்குறக்கு, பட் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ஒன்று குடிச்சிட்டு கேக்கை டெலிவரி பண்ணிவிட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்டனுக்கு போயாச்சுங்க. கார்டனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலாம் இருந்தது.